ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனென்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவிப் பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். இறையருளாலும் திருவள்ளுவரின் திருவருளாலும் சுவாமிஜி அவர்களுடைய குருவருளாலும் திருக்குறள் பொருட்பாலில் செங்கோன்மை என்ற அதிகாரத்திற்குள் நுழைகிறோம். செங்கோல், செங்கோல்னா என்ன நமக்கெல்லாம் தெரியும். இப்பொழுது கூட பாராளுமன்றத்தில் வச்சிருக்காங்க. அது ஒரு குறியீடு, ஒரு சிம்பல். எதுக்கு அப்படின்னா முறையான நேர்மையான ஆட்சி. செங்கோல் எதை குறிக்கிறது அப்படின்னா அது நேர்மையாக தீர்ப்பளிக்கிறது. இப்போ ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நீதித்துறை. இப்போ நம்ம குடியாட்சியில டெமோக்ரஸியில இருக்கிறதுனால நீதித்துறை அப்படிங்கிறது தனியா இருக்கு. நிறைய நீதி அரசர்கள்லாம் இருக்காங்க, நிறைய தீர்ப்பு சொல்றாங்க, அது நடவடிக்கை எடுக்கப்பட அப்படி இருக்கு. முடியாட்சியில அரசர்கள் ஆட்சி செய்த போது அரசனே தான் நீதி வழங்குவான். அப்போ நீதி அதை ஒரு கேஸை விசாரிக்கிற பொறுப்பும் அந்த வழக்கை விசாரித்து சரியாக தீர்ப்பு சொல்லக்கூடிய அந்த ஒரு பண்பும் அந்த அரசன் அல்லது தலைவனுக்கு இருக்க வேண்டும். செங்கோன்மை, அதாவது அவனுடைய மனசு ரொம்ப ஃபேரா இருக்கணும். ஃபேர்னா என்ன, ரொம்ப நேர்மையானவனாக இருக்கணும். நடுநிலைமை அப்படின்னு ஒரு அதிகாரம் படிச்சோம் அறத்துப்பால்ல. அந்த நடுநிலைமை தான் அரசனுடைய கோணத்திலேருந்து பார்க்கும்பொழுது செங்கோன்மை. அவன் மக்களை கண்களை இமை காப்பது போல அப்படி காக்க வேண்டும். இறைவனின் பிரதிநிதியாக இருந்து மக்களுக்கு அவன் சேவை புரிய வேண்டும். அவன் செங்கோன்மைனா என்ன? இப்போ நம்ம வெளியில நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா அந்த செங்கோல் மாதிரி அரசியல் கட்சிகள்லாம் கூட கையில ஒரு வச்சுக்காங்க. அது சிம்பாலிசம். அதுக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான அது குறியீடு, அவ்வளவுதான். ஆனா உண்மையில என்னன்னா மனசுல அந்த நேர்கோடு எதை காட்டுது அப்படின்னா எண்ணம் சொல் செயல்லாம் நேர்கோட்டுல இருக்கிறது, யாருக்காகவும் வளையாம இருக்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு பண்பு. சான்றோர்கள் பெரியோர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா கடவுளின் பண்பை உடையவர்களாக இருக்கணும். என்ன கடவுளின் பண்பு? கடவுள் மாதிரி எல்லாத்தையும் ஆளக்கூடிய, அதாவது சர்வ வல்லமை படைத்தவர்களாக அவர்கள் இருக்க முடியாது. ஆனால் கடவுள் வேண்டுதல் வேண்டாமை இலான் இல்லையா, அவர் விருப்பு வெறுப்பு கிடையாது. அதே மாதிரிதான் இந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவரும் விருப்பு வெறுப்பு அற்றவராக இருக்க வேண்டும், ஓரம் சாராதவராக இருக்க வேண்டும், நடுநிலையாளராக இருக்க வேண்டும். இதை பத்தி ரொம்ப விரிவா நம்ம நடுநிலைமை அதிகாரத்திலே படிச்சோம். அதே பண்பு ஒரு அரசன் அல்லது தலைவனுக்கு முக்கியமா என்னன்னா முடிவெடுக்கிற இடத்துல, முடிவெடுக்கிறது, தீர்ப்பு அளிக்கிறது, ஒரு நடவடிக்கைங்கிற வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா, நடவடிக்கை, ஆக்ஷன். இப்போ ஒருத்தர் ஒரு தவறு பண்ணிட்டார் அப்படின்னா அவருக்கு எவ்வளவு சீக்கிரமாக அந்த தவறு விசாரிக்கப்பட்டு அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது, என்ன தண்டனை வழங்கப்பட்டது. இப்போ வெளிநாடுகள்லாம் சமூக ஒழுக்கம் ரொம்ப நன்றாக இருக்கிறது. அரபு நாடுகள் நிறைய அங்கெல்லாம் சொல்றாங்க ரொம்ப நல்லா சோசியல் டிசிப்ளின் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் கடுமையான தண்டனைகள் அப்படிங்கிறதையும் மறுக்க முடியாது. சிங்கப்பூர் மாதிரி நாடுகள் ஏதாவது தவறு செய்தா மிக கடுமையான தண்டனைகள்லாம் இருக்கு. இந்திய நாட்டுல துரதிருஷ்டவசமா
பாலியல் குற்றங்கள் உட்பட எதற்குமே வந்து அந்த கேஸை வந்து விசாரிச்சு அதுக்கு வந்து அப்படியே வந்து அந்த என்ன கேஸ்னே மறந்து போகிற அளவுக்கு இழுத்தடிச்சு அது வந்து என்ன சொல்றது, பார்லிமெண்ட்டுக்கே குண்டு வெடிச்சதா இருக்கட்டும், இல்லாட்டி பகிரங்கமாக எல்லாரும் அறிய நடந்தக்கூடிய ஒரு குற்றமாக இருக்கட்டும், என்ன குற்றமா இருக்கட்டும், ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களும் நிறைய தான் இருக்காங்க. நிறைய நீதித்துறையில வந்து நீதித்துறை சார்ந்த நிறைய வந்து லாயர்ஸ், அட்வொகேட்ஸ், அதுக்கப்புறம் இவங்க நீதி வழங்குபவர்களா இருக்காங்க. ஆனாலும் இந்தியாவுடைய பாப்புலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நிறைய, அவங்க விசாரிக்க வேண்டிய அந்த கேஸ் வந்து ரொம்ப நிறைய. நம்ம வந்து பணத்தை கொடுத்து சாட்சிகளை ஜோடிச்சு என்னமோ கடைசியில பார்த்தீங்கன்னா ஜட்ஜையே பிரைப் பண்ணி எப்படிலாம் பண்றாங்கல்ல, என்னமோ ஒண்ணு நம்ம பார்க்குறோம். சாதாரணமா அவங்க எல்லாருக்கும் கூட இது தெரிஞ்சிருக்கலாம், இது நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கலாம். நம்ம வந்து செய்தித்தாளில் வந்து ஒரு இது பார்ப்போம், ஒரு 1000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய விஏஓ கைது, அப்புறம் 4 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற தாசில்தார் கைது. அப்படின்னா பரவாயில்லையே, ரொம்ப லஞ்ச ஒழிப்புத்துறைன்னு ஒன்று இருக்கு, அவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்க, கைது பண்றாங்க அப்படின்னு நம்மளாம் சந்தோஷம். ஆனா எத்தனையோ வந்து அமைச்சர்கள், அதிகாரிகள், பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்கலாம் வந்து எத்தனையோ 1000 கோடி அவங்கெல்லாம் வந்து ஊழல் செய்கிறார்கள், குற்றச்சாட்டு வருது. அதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க? அவங்களுக்கு அந்த தண்டனை கிடைக்கிறது வந்து எவ்வளவு தூரம் ஒத்தி போடப்படுகிறது, தண்டனை கிடைக்குதா இல்லையா, அவங்க எப்படி அதுல இருந்தா தப்பிக்கிறாங்க? இது நம்ம கண்ணெதிர பார்த்துட்டு இருக்கோம். அப்போ வந்து ஒரு 1000 ரூபாயும் 10,000 ரூபாயும் வாங்குறவனை காட்டி கோடிக்கணக்கான ரூபாய் ஊழல் பண்றவங்க வந்து எப்படி தப்பிக்கிறாங்க? சோ இந்த இடத்துல நமக்கு ரொம்ப முக்கியமா அந்த தலைமை பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்கள், முதல் அமைச்சர், பிரதமர், அந்த மாதிரி பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு சிந்தனை இருக்க வேண்டும். அவங்க வந்து ஆக்ஷன் எடுக்கக்கூடியவர்களாக, அவங்களால நினைச்சா ஒரு சட்டத்தை எழுத முடியும்னா எதுக்கோ சட்டம். அப்ப சட்டம் எழுதுறது மட்டும் முக்கியம் இல்லை, என்ன தண்டனை கொடுக்கப்பட்டது, ஒரு குற்றம் நடந்ததுன்னா அதை விசாரிச்சு எவ்வளவு குயிக்கா, யாராக இருந்தாலும் சரி, அவங்க கட்சியை சேர்ந்தவங்களாகவே இருந்தாலும் சரி, அவங்க சொந்த குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க, அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணதான் முதல்ல பாக்குறாங்க. பூசி மொழிகி நம்ம பாக்குறோம் இதை கண்ணெதிர. இங்க இருக்கு செங்கோன்மை. அப்போ நம்ம என்ன பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னா, இதுதான், இது வந்து புலம்புறதுக்கான நேரம் இல்லை. நம்ம வந்து தேர்தலில் ஓட்டு போடும்போது கவனமா ஓட்டு போடணும். நம்முடைய மக்கள் வந்து அவர்களுடைய வாக்குகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். இது கூட ஒரு அருமையான ஒரு இது பார்த்தேன், ஒரு படம், ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு ஏதோ ஏற முடியாத ஒரு டேங்க் மாதிரி ஒண்ணு மேல ஒரு கழுதை ஏறி நிக்குது. பிரச்சனை வந்து யாரு, அதாவது அது எப்படி கீழே இறக்குறதுங்கிறது இல்ல, அது மேல போறதுக்கு யாரு ஹெல்ப் பண்ணா? நம்ம தானே ஓட்டு போட்டு எல்லாரும் இது பண்ணி மேலே நம்மளே தான் அதுக்குள்ளேய விலையை வந்து கொடுக்குறோம். அப்போ வந்து ஒரு 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 குடிமகனுடைய வந்து விலை இவ்வளவுதான் அப்படின்னு அவங்க நிர்ணயம் பண்றாங்க. 5000, 8000, ஃப்ரிட்ஜு, அது இது ஏதோ ஒண்ணு சொல்றாங்க. அப்போ அவ்வளவுதானா? நீங்க அவ்வளோ 1000 கோடி ஊழல் வந்து பண்றதுக்கு நாங்க வந்து உடந்தையா இருக்கணும், கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுக்காக இப்படி பணத்தாலே இதுக்கு எங்க இருக்கு முடிவு? அப்புறம் அரசியலை பற்றி என்னன்னே தெரியாதவங்க, இப்படி நான் அரசியல் பேசுறதுக்காக வரல, இது என்னுடைய களமும் அல்ல. பட் இன்னைக்கு நம்ம பார்க்கும் பொழுது அமைச்சர்கள், அதிகாரிகள், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்ப வந்து இந்த எஜுகேஷன், இந்த திருக்குறள் கூறுகின்ற செங்கோன்மை நம்முடைய கல்லூரி மாணவர்களுக்கு வேணுமா வேண்டாமா? எத்தனை கல்லூரி மாணவர்களுக்கு திருக்குறள் படிக்கின்ற வாய்ப்பு இருக்கிறது? எத்தனை அதிகாரிகள், அமைச்சர்களுக்கு இந்த அறிவு இருக்கிறது? இந்த திருக்குறளே படிக்காம தான் ஆட்சி பொறுப்புல இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். திருவள்ளுவர் சொல்லிட்டு இருக்காரு, அரசனுக்குரிய நம்ம தமிழ்நாட்டுல இங்க இருந்த திருக்குறள், இங்க இருந்து தோன்றிய திருக்குறள். உலகத்துல யார் யாரோ அதை வந்து ரிசர்ச் பண்றாங்க, படிக்கிறாங்க, போறாங்க வராங்க, உலக பொதுமுறைங்கிறோம். நாம இதை படிக்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய துரதிர்ஷ்டம். படிக்கிறது மட்டும் இல்ல, அதை அப்ளை பண்ணாம இருக்கும், வாழ்க்கையில அதை கடைபிடிக்காம இருக்கும். முக்கியமா தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த விஷயத்தை படிச்சவங்களா இருக்கணும். இந்த அதாவது அரசன் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ்னு சொல்றோம் இல்லையா, ராமர் எப்படி ஆட்சி பண்ணார், ராமருக்கு என்னெல்லாம் குவாலிட்டிஸ் இருந்தது, அவர் பரதனுக்கு என்னெல்லாம் சொல்கிறார், நம்ம யாருமே படிக்கிறது இல்லை. அதோட நன்றாக ஒப்பு நோக்கக்கூடியவை தான் இந்த செங்கோன்மை அதிகார கருத்துக்களும். ரொம்ப வளவளன்னு நம்ம பேச வேண்டாம். செங்கோன்மை அப்படின்னா என்னன்னா, நல்ல ஆட்சி, மக்களுக்கு வந்து அதாவது ஓரம் சாராமல் யாருக்காகவும் இது பண்ணாம அவர்கிட்ட போனா நிச்சயமா நீதி கிடைக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கணும் இல்லையா? வந்து அவர் வந்து காசு வாங்கிப்பாரு, அவர் இதை கண்டும் காணாம விட்டுருவாருன்னா எங்க மதிப்பு வரும், எப்படி நம்ம சொல்யூஷனுக்கு வந்து நம்ம பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷன் கிடைக்கும்? நிறைய பேரு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா ஒரு குரல் எழுப்பவே தயங்குறாங்க. வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நம்மளோட இயல்பு வாழ்க்கையே பாதிக்கப்பட்டுரும், அவங்க பின்னாடியே சுத்தணும். கடைசியில பாத்தீங்கன்னா நம்ம அவ்வளவு பாடுபடுவோம். நான் பார்த்திருக்கேன் அது மாதிரி ஒரு கேஸை வந்து முடிக்கிறதுக்கு 10-15 வருஷம் நடந்து அத்தனை வாட்டி வந்து ஹியரிங்க்கு போயிட்டு கடைசியில வந்து ஈஸியா அதை யாரோ காசு கொடுத்து கழிச்சு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. வந்து அப்ப நீதிக்காக போராடுறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஒரு நீதி கிடைக்கணும்,
அந்த அவ்வளவு ஈஸியா நீங்க சொல்லுங்க, ஒரு பொது விஷயத்துக்கு கூட, தனிப்பட்ட விஷயத்தை விட்டுடலாம், ஒரு பொது விஷயத்துக்கு கூட நம்ம ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டு ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயமா இருக்கா இன்னைக்கு? அப்ப அந்த யார் நீதிபதி அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது. அந்த நீதிபதியை பற்றி ரொம்ப கேவலமா பேசுறவங்க எல்லாம் இருக்காங்க. சரியான தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை கூட நம்ம அவரை பற்றி தாறுமாறாக பேசுவது, அதுக்கப்புறம் அதை மீறி நடக்கிறது, இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அப்ப நீதிமன்றம்னா அதை ஃபைனல்னு சொல்லணும். அது ஒரு தீர்ப்புனா அதை மதிக்கணும். ஒரு ஹைகோர்ட் உத்தரவு, சுப்ரீம் கோர்ட் உத்தரவுனா அதை நம்ம மதிக்கணும். அதை அமைச்சர்கள், அதிகாரிகள், காவல்துறையினரே மதிக்காத அவலமெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஏதாவது சமூகத்தோட சேர்த்து சிந்திக்கணும்னு சுவாமிஜி சொல்லுவாங்க எப்பயுமே. நம்ம தனியா எங்கேயோ ஒரு தீவுல இல்ல, இந்த சமூகத்துலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். கரண்ட் சிச்சுவேஷன். அப்ப இந்த செங்கோன்மை கருத்துக்கள் இதுவரைக்கும் நடந்தது எப்படியோ போட்டோம். இனிமே அடுத்து வர தலைமுறை, நம்முடைய முழு அக்கறையும் வருங்கால தலைமுறை மீதுதான். நாம இருந்ததை காட்டிலும் பல மடங்கு அமைதியோடையும் ஆனந்தத்தோடையும் சந்தோஷத்தோடையும் நல்ல முன்னேற்றத்தோடையும் நம்முடைய அடுத்த தலைமுறை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு ஆழமான எண்ணம், கனவு நம்ம எல்லோருக்கும் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் எங்கேயோ சரி பண்ண முடியும்னா எப்படி சரி பண்ணணும்? திருக்குறளை வைத்துக்கொண்டுதான் சரி பண்ண முடியும். திருக்குறள் மாதிரி அறநூல்கள் தான் நமக்கு பாதுகாவல். சுவாமிஜி எப்பயும் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் பதவி பிரமாணம் எடுத்துக்கும் போது அமைச்சியல், அரசியல், இந்த குறட்பாக்கள்லாம் படிச்சுட்டு மனசாட்சியோட பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். இந்த ஒரு சீட்டுக்காக இப்படிதான் உண்மையிலே மக்களுக்கு சேவை பண்றதுக்கா இல்லாட்டி அவங்க பர்சனல் கொள்ளை அடிக்கிறதுக்கா அப்படிங்கிற கேள்வி தவிர்க்க முடியாததாகிவிட்டது. இது ஒரு கேம், இது ஒரு இது மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்றது, வலியவன் மெலியவனை போட்டு மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பான். அந்த மாதிரி ஒரு இது ஆயிடுச்சு. மக்கள் தான் இதை தவிக்கிறாங்க. சாதாரண மக்களுடைய பிரச்சனை யாரும் அதை பார்க்கறதே இல்லை. அப்போ இந்த அரசன் எப்படி இருக்கணும்னா, அவன் நடுநிலையாளனாக இருக்க வேண்டும். மக்களுடைய பிரச்சனைகளை நன்கு புரிந்து கொள்பவனாக இருக்க வேண்டும். நான் முன்னாடியே இந்த வகுப்புல சொல்லியிருக்கேன்னு எனக்கு தெரியாது. பட் நான் திரும்ப திரும்ப இதை சொல்றதுல நான் எனக்கு போரே அடிக்கிறது இல்லை. என்னது அப்படின்னா, ராமரை யுவராஜாவாக பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று தசரதர் சபையில் சொல்லும் பொழுது உங்கள் கருத்து என்ன என்று கேட்கும் பொழுது மக்கள் ஆரவாரம் செய்து, ஆமா அவர்தான் வரணும், அவர்தான். அப்ப என்ன உங்களுக்கு எல்லாம் ஏன் ஆட்சி பிடிக்கலையான்னு தசரதர் கேட்டாரா? அப்படி இல்ல, ராமர் எங்க வீடுகள் வழியாக தேரிலையோ குதிரையிலையோ நடந்தோ போகும் பொழுது எங்க எல்லாரையும் நன்றாக குசலம் விசாரிப்பார், எங்க கிட்ட பேசுவார். பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க எல்லார்கிட்டையும் என்னென்ன ஒரு அரசன் அப்படி ஒரு பர்சனல் டச் உடையவனாக, அரசன் ஆபத்திற்கு முன்னாடியே ராமர் அப்படி இருந்திருக்கார். மக்களின் நலனில் விருப்பம் உள்ளவராக, மக்கள் பிரச்சனைகளை ஃபர்ஸ்ட் ஹேண்டா பார்ப்பவராக. நீங்க என்ன பிரச்சனைனே பார்க்காம நீங்க எப்படி தலைவராக முடியும்? இப்ப இன்னைக்கு நான் எப்பயுமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, விழுப்புரம் கிட்ட எங்கேயோ ஒரு கிராமம், இந்த கிராமத்துல ஒரு பாட்டி காலையில எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு ஒரு 2 கிலோமீட்டர் நடந்து பஸ் ஸ்டாண்டுக்கு டவுன் பஸ்ஸை பிடிச்சி கலெக்டர் ஆஃபீஸ்ல இறங்கி ஒரு மனு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க கணவர் இறந்து போய் 6 மாசம் ஆச்சு, இன்னும் பென்ஷன் கிடைக்கல. அவங்களுக்கு என்ன ஃபார்ம் ஃபில் பண்ண ஒன்றும் தெரியல, தவிக்கிறாங்க. அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாதான் கிடைக்கும், அதுவும் அவங்களுக்கு தெரியல, என்ன பண்ணோன்னு தெரியல. அப்புறம் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரை வாங்கிட்டு திரும்ப டவுன் பஸ் பிடிச்சி வீட்டுக்கு வராங்க இல்லையா? இந்த பாட்டியோடைய கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஹேண்டா, முதல் இதுவா, அனுபவபூர்வமாக எந்த அரசியல்வாதிக்காவது தெரியுமா? ரொம்ப நாளா இருக்கிற பெரிய பெரிய அரசியல்வாதிகளிலிருந்து தொடங்கி இன்றைக்கு அரசியலுக்கு வரவங்க வரைக்கும் யாருக்காவது கிராமத்துல ஒரு மூதாட்டி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போகவோ அல்லது ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல போய் ஒரு சின்ன விஷயத்த செய்யறதுக்கோ எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதே ராமர் மக்களோட, ராமரை விடுங்க, சுவாமி விவேகானந்தர் இந்த நாட்டுக்கு சேவை செய்யணும்னு நினைக்கிறார். நாட்டுக்கு சேவை செய்யணும், சும்மா செய்ய முடியாது. இது இந்த நாட்டை நல்லா ஸ்டடி பண்ணணும். ஒரு விஷயத்தை பற்றி நம்ம உள்ளும் புறமும் நன்றாக அறிந்து கொள்ளாமல் நம்ம அந்த விஷயத்துக்கு நம்ம சர்வீஸே பண்ண முடியாது. 6 வருடங்கள் சுவாமிஜி பரிவிராஜகராக நடந்தார். இந்தியா முழுக்க அவர் போகாத ஊரே கிடையாது. குடிசைகளில் தங்கினார், பெரிய பெரிய மாளிகை அரசர்களுடைய இதுல தங்கினார், அரண்மனைகளில் தங்கினார். கையில பணம் இல்லாம, அப்பதான் படிக்க முடியும். சும்மா நம்மளுடைய குரூப்போடயே போயிட்டு இருந்தோம். அவர் போன இடத்துல எல்லாம் சுவாமி விவேகானந்தர் வருகிறார்னு போஸ்டர் அடிக்க 4 பேர் போனாங்களா? அந்த மாதிரி எந்த தலைவனாவது இருப்பாரா? நீங்க நினைச்சு பாருங்க. கையில நான் பணத்தை எடுத்துக்க மாட்டேன், கூட ஆளையும் கூட்டிக்க மாட்டேன், தன்னந்தனியாக ஒரு தலைவன், அவர்தான் தலைவன், நடந்து போனாரு. அப்பதான் அவர் அங்கேருந்து கடைசி வரைக்கும் பார்த்திருக்காரா? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இத்தனை ஊருக்கும் போய் எல்லாம் பார்த்ததுனால அவர் சொல்றாரு, இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர்ந்த பண்புகள்லாம் பார்க்குற இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு ஒண்ணு சொல்ற. என்னையா அதுன்னா, விருந்தோம்பல். இந்த மக்கள் எவ்வளவு உயர்ந்த மனப்பான்மை படைத்தவர்களாக இருக்கிறார், எப்படி எல்லாரையும் அரவணைக்கிறாங்க. 2 ரொட்டி இருக்கா, 1 ரொட்டியே எனக்கு கொடுத்துட்டு அந்த பாட்டி சாப்பிடுறாங்க குடிசையில. இதெல்லாம் கவனிக்கிறாரு. நம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளையும் நன்றாக பார்க்க, எவ்வளவு பொறாமை, எவ்வளவு முதுகலை குத்துற தன்மை, இதெல்லாமும் பாக்குறாரு. அப்ப இந்த மக்களை பற்றி நன்றாக புரிந்து கொண்ட பிறகுதான் அவர் அமெரிக்கா போனார்.
அதனாலதான் இன்னைக்கும் வந்து எத்தனை தலைவர்கள் வந்தாலும் எல்லா தலைவர்களுக்கும் அதாவது அவர்கள் அத்தனை பேருக்கும் தலைவராக இருப்பவர் சுவாமி விவேகானந்தர். அதாவது அவரோட பேச்செல்லாம் பாத்தீங்கன்னா அந்த செங்கோன்மை, நடுநிலைமை ரொம்ப நல்லா தெரியும். அவர் இந்தியா உயர்ந்த நாடுதான், அதே நேரத்துல நம்ம வெஸ்ட்ல இருந்து என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் கத்துக்கணும்னு சொல்லுவார். அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற குறைகளையும் சுட்டி காட்டுவார். அந்த பீப்புள்கிட்டயும் அவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை சொல்லுவார். அங்கிருந்து நம்ம என்ன நிறைகள் எடுத்துக்கலாம், நம்ம கிட்ட இருந்து அவங்க என்ன நிறைகள் எடுத்துக்கலாம், குறைகளை எப்படி களையலாம். சிந்தசிஸ் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். இந்தியா அப்படின்னாலே எல்லாம் கிரேட் ஆயிடாது, நம்ம கிட்ட 1008 குறை இருக்கு. அதே நேரத்துல நம்ம நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. உலகத்திற்கே ஒரு பூஜை அறையாக விளங்குவது இந்தியா, உலகத்தின் ஆன்மீக தலைநகரம். இந்தியா கிட்டே இருந்து என்னெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கு, இந்தியாவில என்னெல்லாம் குற்றங்கள் களையப்பட வேண்டும். அதே மாதிரி மற்ற இடத்துல சுவாமிஜியோட திங்கிங்லாம் ரொம்ப அற்புதமான பங்களிப்பு. இந்த உலக மனித இனத்துக்கே ஒரு பெரிய பங்களிப்பு. இந்த ஒரு முகவுரையுடன் நாம இப்ப குறட்பாக்களை படிக்கலாம். முதல் குறள். ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. ஓர்ந்து கண்ணோடாது இறை புரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. அஃதே முறை எது அப்படின்னா, ஓர்ந்து நன்றாக ஆராய்ச்சி பண்ணணும். நல்ல ஒரு கேஸ் வந்திருக்கு, 2 பேர் வந்து ஒரு பிரச்சனையோட வந்திருக்காங்க அப்படின்னா, இது ஃபுல்லா ஜுடிஷியல் சிஸ்டம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செங்கோல், அந்த அரசனுக்கு பக்கத்துல செங்கோல் இருக்கும். அப்ப ஓர்ந்து அப்படின்னா நன்றாக ஆராய்ச்சி செய்து யார் மாட்டும். யார் மாட்டோம்னா, இவங்க நம்மளை சேர்ந்தவங்களா, நம்ம சொந்தக்காரங்களா, நம்மளுடைய இதுக்கு அனுகூலமானவங்களா, பிரதிகூலமாக, வேற்று மதத்தினரா, நம்ம மதத்தினரா, நம்ம கம்யூனிட்டியா, இந்த மாதிரி எதையும் பார்க்காது யார் மாட்டும். யாரு மாட்டோம்னா சொந்த பையனாக இருந்தாலும், சொந்த மகனை தேர்கால்ல இட்டு கொன்றார் அந்த மனுநீதி சோழன், தான் யார் மாட்டும். கண்ணோடாது. கண்ணோடாதுன்னா, கண்ணோட்டம்னா தாட்சிண்யம்னு ஒரு அர்த்தம். கண்ணோட்டம்னே ஒரு அதிகாரம் வர. கண்ணோட்டம்னா அரசன் ரொம்ப இரக்க குணமுடையவனாக இருக்க வேண்டும். சில இடத்துல வந்து விட்டு கொடுக்கணும், இந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது. அதான் எங்கன்னு இருக்கு இல்லையா, நீ கொலை பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்னு அவங்க கிட்ட கருணையோட, அப்படி கருணையோட நடந்துக்க முடியாது. அந்த இடத்துல அவனுக்கு என்ன தீர்ப்பு கொடுக்கணுமோ அதான் கொடுக்கணும். இந்த இடத்துல கண்ணோடாது, தாட்சிண்யம் இன்றி இறை புரிந்து. இறை புரிந்துனா என்ன, நன்றாக தர்மத்தை காப்பாற்றி. இறை புரிந்தா நான் நல்ல நடுநிலையாளனாக, அதுதான் நடுநிலைமை தான். இறைங்கிறது எது, நடுநிலைமையை குறிக்கிறது, விருப்பு வெறுப்பற்ற தன்மையை குறிக்கிறது. வேண்டுதல் வேண்டாமை இலான், இறைவனின் அந்த இலக்கணம் இருக்கு இல்லையா, அது இவனுக்கும் பொருந்தும். இறை புரிந்து இவன் விருப்பு வெறுப்பு அற்றவனாக, ஓரம் சாராதவனாக தேர்ந்து சரியான தீர்ப்பளிக்கணும், சரியான தண்டனை கொடுக்கணும், இல்ல சரியான ரிவார்டு எங்க என்ன. அதாவது அவனுடைய ஒரு கையெழுத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குன்னா அதை அவன் சரியா யூஸ் பண்ணணும். நிறைய நேரம் பாத்தீங்கன்னா மிஸ்யூஸ் அல்லது அபியூஸ் ஆஃப் பவர். பவர் இருக்கு, அவர் ஒரு கையெழுத்து போட்டா எல்லாம் கணக்கு போட மாட்டாங்க. ஏன்னா அதனால வந்து அவங்களுக்கு பர்சனலா ஏதோ ஒரு நஷ்டம் வரும். இந்த பர்சனல் இதுங்கிறதே கழட்டி வச்சுட்டு டோட்டலி வந்து மக்களுக்காக வாழ தேர்ந்து செய்வது, மக்களுக்காக அகுதே முறை, அப்படிதான் செய்யணுங்கிறார். அதுதான்ப்பா முறை, நம்ம சொல்றோம் அதான் முறை அப்படிங்கிறோம் இல்லையா, இதுதான் முறை, செங்கோன்மை தான் முறை. இந்த குறள்ல செங்கோன்மையின் இலக்கணத்தை கூறியிருக்கிறார் திருவள்ளுவர். என்ன பண்ணணும், ஓர்ந்து நன்றாக ஆராய்ந்து யார் மாட்டும் எவரிடத்திலும் கண்ணோடாது, எந்த விதமான தாட்சண்யமும் இன்றி, யாராக இருந்தாலும் சரி, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொல்றாங்களே, அப்படி இறை புரிந்து. இறை புரிந்துனா இறைத்தன்மையுடன் நடுநிலைமையுடன் விளங்கி தேர்ந்து சரியான ஒரு முடிவை எடுத்து சரியான ஒரு தீர்ப்பளித்து செய்வது அகுதே முறை. அப்படி செய்யறதுதான் சரியான குட் கவர்னன்ஸ், சரியான அரசாட்சி, ஆட்சி முறை. நீதிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு. அதனாலதான் நம்ம பார்த்தோன்னா அந்த நீதி தேவதை கண்ணை ஏன் கட்டின்னு இருக்கா, நீங்க பார்த்திருப்பீங்க, எல்லா சினிமாலையும் தான் நம்ம பார்ப்போம், கோர்ட்லயும் இருக்கு. நீதி தேவதையோட கண்கள் ஏன் கட்டப்பட்டிருக்குன்னா, ஏன்னா வந்து தாட்சண்யம் கிடையாதுங்க. நீதிக்கு முன் அனைவரும் சமம். அங்க வந்து அது வந்து அந்த நீதி வழங்கக்கூடிய நீதி அரசர்களுக்கு, அந்த ஜட்ஜுக்கெல்லாம் அது மறக்க கூடாது. அவங்க எப்பயுமே அதை மனசுல வைத்துக்கொண்டுதான் அவங்க தீர்ப்பளிக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் அதுவே அங்க வச்சிருக்காங்க. இந்த நீதி தேவதை கட்டப்பட்ட கண்களுடன் இருப்பதற்கு காரணம் அதுதான். அடுத்த குறள். வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. உலகெல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் வான் நோக்கி வாழும். வான்னா மழையை நம்பி, மழையினால்
பாதுகாப்பை உணர்ந்து மழையை சார்ந்து நோக்கினா எனக்கு இன்றியமையாதது. வான் இல்லாம, அதாவது மழை பெய்யாம இந்த உலகத்துல உயிர் வாழ்க்கை என்பது சாத்தியமே இல்லை. நம்ம 2வது அதிகாரத்திலேயே படிச்சோம். வான் சிறப்புல சொன்னார் இல்லையா, விசும்பின் துளி வீழி நல்லால் பசும்புல் தலை காண்பு அரிது, புல்லு கூட முளைக்காதுப்பா அப்படின்னு மழையின் முக்கியத்துவம், மழையின் இன்றியமையாமைய சொன்னார் இல்லையா. அப்படி உலகெல்லாம் வான் நோக்கி வாழும். உலகத்தில் இருக்கிற அத்தனை உயிர்களும், மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களும் வான் நோக்கினா மழையை நம்பி, மழையை சார்ந்திருந்து, மழையிடமிருந்து பாதுகாப்பை பெற்று வாழும். அதாவது தண்ணீரை சார்ந்து வாழும். எக்ஸாம்பிள் அது. அது போல மன்னவன், இந்த அரசன் இருக்கா இல்லையா, அரசாட்சி புரியக்கூடிய இந்த தலைவனின் கோல் நோக்கி அப்படின்னா செங்கோலை நோக்கி. மறுபடியும் செங்கோல்னா அந்த ஒரு கம்பு மட்டும் கிடையாது, அரசனுடைய மனசுல இருக்கக்கூடிய அந்த செங்கோன்மை என்ற பண்பு. அவன் ஓரம் சாராதவன். அவர்கிட்ட போனா நிச்சயமா எனக்கு தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிம்மதி இருக்கு பாருங்க அந்த குடிகளுக்கு. அப்பாடா, நம்ம அரசன் நீதி நிறைந்தவன், அவன் நல்ல நீதி வழங்கக்கூடியவன், அவன் தன் தனிப்பட்ட முறையில இவங்க தெரிஞ்சவங்க போனவங்க வந்தவங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. தப்புனா தப்புதான். யாருக்காக இருந்தாலும் சரி, ஒரு தவறு நடந்து விட்டது, ஒரு குற்றம் நடந்து விட்டதுன்னு சொன்னா கண்டிப்பா அதற்கு தண்டனை கொடுப்பான். அவர்கிட்ட போனா இதுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுதான் கோல் நோக்கி. மன்னனுடைய அந்த அந்த உயர்ந்த பண்பை, இந்த செங்கோன்மையை நோக்கி குடி வாழும் மக்கள்லாம் நிம்மதி பெருமூச்சுல தூங்குறாங்கன்னா எப்படி தூங்குறாங்கன்னா, அந்த அரசன் நம்மளை பார்த்துப்பான், என்ன கஷ்டம் வந்தாலும் அவன் நம்ம கைவிட மாட்டான், பார்த்துப்பான். அவன் நம்மளை ஏதாவது ஒரு அநியாயம் அக்கிரமம் நடக்குதுன்னா எங்க போய் முறையிடுறது, நம்ம அதான் போகணும். அப்ப அரசன் நீதி தவறுபவனாக இருந்தா மக்கள் போவாங்களா? ஒரு பசுமாடு அடிக்குதுன்னா, அது பாருங்க மனுநீதி சோழன் கதையில அம்மா பசு, இந்த கன்றை இழந்த தாய் பசு தான் மணி அடிக்குது. அந்த பெரிய மணி கட்டியிருக்கான் அரண்மனை வாசல், அதை அடிக்கிறது தாய் பசு. அந்த பசுவின் கண்ணீருக்கு அந்த அரசன் இறங்குகிறான். அந்த பசுவுடைய கண்ணீரை பார்த்து அந்த அது நிலைமையில தன்னை வச்சு பாக்குறான். எப்படி கஷ்டமா இருக்கும், அது குழந்தையை இழந்த அந்த பசு எப்படி கதறுது. அதே கஷ்டம் எனக்கும் வரட்டும்னு நினைக்கிறேன். இவர் எப்படி நான் அதுக்கு தீர்ப்பு சொல்றது? நான் அதுக்கு அந்த பசுவுக்கு நல்ல இங்க பேர் அழாத அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வக்கியல் போரெல்லாம் போட முடியுமா? அதுக்கு இன்னும் நல்ல பசு புல்லு, அப்புறம் தங்கத்துல பூன்லாம் போட்டா அதுக்கு ஏதாவது தெரியுமா? அது நல்ல ஏசி போட்ட ரூம்ல உட்கார என்ன பண்ணினா அந்த பசுவின் துயரத்தை நீங்கள் தீர்க்க முடியும்? அந்த பசு போயிடுச்சு, கண்ணுக்குட்டி இறந்து போயாச்சு. அந்த கன்றுக்குட்டியை இழந்த தாயின் கண்ணீரை துடைப்பது எப்படின்னு அது அவ்வளவு அழகா இருக்கும். அந்த புராணம் படிச்சு பார்த்தா, மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை யாரும் எழுதியிருக்காங்க. அது ரொம்ப விரிவா அந்த மனுநீதி சோழனோட வரலாறு எழுதப்பட்டிருக்கு. அதுல அத்தனைக்கும் அந்த பையன் திருவாரூர் தியாகராஜாவை பார்க்க தான் போவான். வீதி விடங்க நிறைய அந்த மாலைகள் அது இதெல்லாம் சுவாமிக்கு எடுத்துட்டு அந்த அவனை பார்க்குற அந்த ஆரவாரத்துல மக்கள் ரொம்ப கோஷம் போடுவாங்க. அந்த கூட்டம், அந்த நெரிசல், அது இப்படி தேர் திரும்பும்பொழுது கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த கண்ணுக்குட்டி எதிர்பாராம ஓடி தேர்கால்ல இட்டு இறந்து போயிடும். வேணும்ட்டெல்லாம் நடக்கல, அது தற்செயலாக நடந்த ஒரு விபத்து தான். ஆனாலும் அந்த அந்த அதுக்கு தான் தானே பொறுப்பு அப்படின்னு நினைச்சு அந்த பையன் செஞ்சது தவறு. அந்த பையனை அந்த பையன் மேல தேர்கால் இட்டு கொள்றேன். அப்ப தேவர்கள்லாம் அவன் உயிர் தெழுந்தான், அதெல்லாம் விஷயம் வேற. பட் ஆனா இந்த இடத்துல என்ன ரொம்ப முக்கியம்னா, அந்த அளவுக்கு அவன் நீதி நிறைந்தவனாக இருக்கிறான். அவன் அவனுடைய செங்கோல், மன்னவன் கோல் நோக்கி குடி வாழும் மக்கள்லாம் அவனை நம்பித்தான் வாழ்வார்கள். எந்த அளவுக்கு இது இன்றியமையாமைங்கிற வார்த்தை சொல்றாங்க உரையாசிரியர்கள். அதாவது இன்றியமையாமைனா இது இல்லாம வாழ முடியாது அப்படி. இப்ப மழை பெய்யலன்னு வச்சுக்கோங்களேன், மழை பெய்யலன்னா என்ன அப்படி சொல்ல முடியாது, மழை பெஞ்சே ஆகணும். எப்பயாவது ஒரு தடவை 12 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு பெரிய ஒரு பஞ்சம் வரும்னு சொல்றாங்க, அதெல்லாம் ஓகே, இயற்கையோடு இயர்ந்ததா பரவாயில்ல. ஆனா மழை பெய்யலன்னா நமக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லை, காட்டுல இருக்கிற மிருகங்கள்லாம் தவிச்சு போயிடும். யானைகள், குரங்குகள், இன்னும் நமக்கு தெரியாத எத்தனையோ உயிரினங்கள் அழிந்து போகும் தண்ணீர் இல்லாம. மழை பெய்யலன்னா கடலுக்கு மழை தேவை, மண்ணுக்கு மழை தேவை, அவ்வளோ சொல்றாரு திருவள்ளுவர். அப்ப அந்த மழை அவ்வளவு இன்றியமையாத விஷயம், அது இல்லைன்னா முடியாது, அதான் இன்றியமையாமை. அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. அதே மாதிரி அந்த அளவுக்கு அதை டிபெண்ட் பண்ணி இருக்கோமா நம்ம. நம்முடைய உணவு, உடை, உறைவிடம் அதெல்லாம் கூட அந்த தண்ணீரை சார்ந்துதான் இருக்கு. தண்ணீர் இல்லைன்னா ஏது உணவு? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை சொல்லிட்டாரு. தண்ணீர் இல்லைன்னா நீ உணவும் கிடையாது, உணவு உற்பத்தியும் பண்ண முடியாது, சமைக்கவும் முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றும் உயிரே வாழ முடியாது. அமிழ்தம்னு வேற சொன்னார். அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவமோ அதே அளவுக்கு முக்கியத்துவம் ஒரு செங்கோன்மை நிறைந்த அரசனுடைய குடியில் வாழ்வது. நிம்மதி பெருமூச்சு. அப்பதான் நம்ம பாட்டுக்கு நம்ம கடமையை செஞ்சுட்டு இருக்கலாம். ஏதாவது தப்பு இருந்தா அவர் பார்த்துப்பார்.
இந்த கடவுள் இடத்துல வச்சிருக்காங்க. அது ஒரு நல்லா தெரியுது. நம்ம இந்தியன் சைக்கில அந்த ஒரு திங்கிங் இருக்கு. என்னன்னா, அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா, இவங்களெல்லாம் கூட இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தகுதி இருக்கோ இல்லையோ, இவங்களெல்லாம் வந்து ஒரு கடவுள் மனசுல வந்து அப்படி ஒரு இது பண்றோம்ல, சைக்கோ ஃபேன்சி எல்லாம் பயங்கரமா ஒரு ஹீரோ வர்ஷிப்லாம் ஏன் பண்றாங்கன்னா, அது நமக்கு ஒரு பழக்கம். ஏன்னா, அந்த காலத்துல அரசர்கள் வந்து கடவுளின் பிரதிநிதிய மாதிரி செயல்பட்டார்கள். திருவுடை மன்னரை காணின் திருமாலை கண்டேனேன்னு ஆழ்வார் பாடுவாரா இல்லாட்டா வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து இறைவனுடைய ஸ்தானத்துல இருந்து. ஏன்னா செங்கோன்மைதான் அது முக்கியமான பண்பு. அதை மீறி இயற்கையினால வந்து சில கஷ்டங்கள் நடந்துன்னா ஒண்ணு இப்ப போர் வருது, எத்தனையோ பேர் இறந்து போறாங்க, அதுக்கெல்லாம் அரசன் பொறுப்பு இல்லை. ஆனா அரசனுடைய வேலை என்ன அப்படின்னா, ஒரு தவறு நடக்கும் பொழுது அங்க அவன் இருக்கான்ல, அதனாலதான் நீங்க அராஜகம்ங்கிற வார்த்தை கேள்விப்பட்டீங்களா? அராஜகம் அப்படின்னா என்னன்னா, ரொம்ப அராஜகமா இருக்கு அப்படிங்கிறோம். அரசன் இல்லாத தன்மை, அதை கேட்பார் இல்ல, அதுக்குதான் அராஜகம்னு பேர். இப்ப வந்து அமைச்சர்கள் அதிகாரிகள்லாம் இருந்தே அராஜகமா தான் இருக்கு. அந்த சீட்டு ஒரு நிமிஷம் கூட காலியா இருக்க கூடாதும்பாங்க. அது நீங்க வந்து பெரிய அரசியல் தலைவர்கள் அதிகாரிகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம். தலைமை பண்பு, ஒரு சிஇஓ இருக்காரு, ஒரு காலேஜ்ல ஒரு பிரின்சிபல் இருக்காங்க, ஒரு பேங்க்ல ஒரு மேனேஜர், ஒரு டாப் பொசிஷன்ல இருக்காங்க, அவங்க எல்லாரும் கூட இந்த செங்கோன்மை பண்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இல்ல அவங்களே கரப்டா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களே கண்டும் காணாத போறவங்களா இருந்தா அங்க வேலை பார்க்கறவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்ன நான் ஒரு இஷ்யூ போய் ரேஸ் பண்றேன், அவர் கேட்க கூட மாட்டேங்கிறாரு என்னன்னு அப்படி சொல்லுவாங்கல்ல. இப்ப ஹெச்ஆர்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா கூட அந்த அவர் கீழே இந்த தப்பு நடக்காது, அவர் இருக்கும்போது சரியா நடக்கும் அப்படிங்கறத ஒருத்தர் கண்காணி, அது ரொம்ப முக்கியம். சோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அவர் இல்ல, அராஜகம் அப்படின்னா அரசர் இல்லாத தன்மை அப்படி வந்துடக்கூடாது. நமக்கு வந்து ஏதாவது ஒரு தப்பு நடந்துன்னா கேட்கறதுக்கு ஆள் இருக்கணும். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு தானே இதெல்லாம் இருக்கு. காவல்துறை இருக்கு, நீதித்துறை இருக்கு, அதெல்லாம் சரியாக செயல்படணும்னா இன்னி இதுல வந்து அந்த குடியாட்சியில வந்து அரசர்கள், அமைச்சர்கள், அதிகாரிகள், அவங்க யார்கிட்டலாம் பவர் இருக்கோ, யார்கிட்டலாம் அந்த வந்து அடுத்தடுத்து முடிவெடுக்கக்கூடிய, நடவடிக்கை எடுக்கக்கூடிய பவர் இருக்கோ, அவர்கள் எல்லாம் செங்கோன்மை நிறைந்தவர்களாக இருந்தாதான் மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். எந்த அநியாயம் இப்ப கோவில்கள்ல நடக்கிறதா இருக்கட்டும், எந்த சமூக இடத்துல நடக்கிறதா இருக்கட்டும், நம்ம பர்சனல் இதெல்லாம் விட்டுருவோம். பொதுவாகவே ஊர்ல மக்கள்லாம் வந்து ஒரு தப்பு நடந்ததுன்னா அது உடனே அதுக்கு தண்டனை கிடைச்சது, அது இப்படி வந்து அவர் வந்து இது பண்ணாருன்னா அது மனசுக்கு ஒரு நமக்கு தைரியம் வரும். பரவாயில்ல உடனே. அப்ப வந்து தப்பு செய்யறவங்களுக்கும் ஒரு இது வரும், மக்களுக்கும் பாதுகாப்பு உணர்வு வரும். ரெண்டு முக்கியம். அப்போ ஒரு தண்டனையை பார்த்தா அடுத்த தடவை அந்த மாதிரி செய்யறதுக்கு துணிச்சல் வரக்கூடாது. அந்த மாதிரி கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படும். சும்மா நீங்க எவ்வளவு பணம் வேணாலும் கொடுத்து ஜாமீன் வாங்கிட்டு போறது, அப்புறம் அதை பண்றது, தப்பிக்கிறது, என்னது இது வந்து அப்படி கிடையாது. இது நம்ம சரியாக, அதாவது இன்றியமையாமைன்னு அவ்வளவு முக்கியம். செங்கோன்மைங்கிறது மக்களுக்கு வந்து என்ன உயிர் மாதிரி அந்த விஷயம் வந்து. அதனால கோல் நோக்கி குடி வாழும் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்த குறள். அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அந்தணர் நூற்கும் அறத்திற்கும் ஆதியாய் நின்றது மன்னவன் கோல். அந்தணர் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு அர்த்தம் கிடையாது. யாரெல்லாம் சமூகத்திற்கு நல்ல விஷயங்களை சொல்கிறார்களோ, அதன்படி வாழ்கிறார்களோ, சான்றோர் பெருமக்கள் தான் அந்தணர். அந்தணர் என்போர் அறவோர் மற்றெவ்வுயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான துறவிகளை பற்றி அங்க சொன்னார் திருவள்ளுவர். இந்த இடத்துல வந்து அந்தணர் நூல் என்பது அறநூல்கள், திருக்குறள் மாதிரியான நூல்கள். அந்த நூல்களில் சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் அந்த நூலுக்கும் அறத்திற்கும், அதில் சொல்லப்பட்ட அறத்தை கடைபிடிக்கணுமே. நூல்ல ஒண்ணு சொல்லியிருக்கு, அந்த நூலை அதன்படி வாழ்பவர்கள் இருக்கிறார்கள், அதை கற்பிப்பவர்கள் இருக்கிறார்கள், மக்களுக்கு எடுத்து சொல்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த அதில் சொல்லப்பட்ட அறங்கள் இருக்கின்றன, அதை மக்கள்லாம் கடைபிடிக்கணும்னு சொன்னா அதற்கு ஆதியாய் அப்படின்னா அதற்கு ஒரு உறுதுணையாக நிற்பது மன்னவன் கோல். அரசன் சரியாக அவன் வந்து செங்கோல் செலுத்தலைன்னு சொன்னா நீங்க எங்க அறத்தை கடைபிடிக்கிறது? சோ இப்ப யாருமே வந்து தர்மத்தை கடைபிடிக்கல, நான் மாத்திரம் கடைபிடிச்சு என்ன பண்ணுறது? தர்மத்தை கடைபிடிச்சா இங்க இருக்க முடியாது, சர்வைவலே பிரச்சனை அப்படிங்கிற நிலைமையெல்லாம் ஒரு சில இடத்துல பார்ப்போம் நம்ம. இதுதான்ப்பா ரூல், நீ இப்படிதான் இருந்தாகணும் அப்படின்ட்டுருவாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படிலாம் இல்லாம நீங்க பாருங்க. அதனாலதான் திருஞான சம்பந்தர் ரொம்ப அழகா பாடினார். வான்முகில் வழாது பெய்க, நல்லா மழை பெய்யட்டும், நாட்டுக்கு என்ன வேணும்னு கேட்கிறாரு பாருங்க. வான்முகில் வழாது பெய்க, மலி வளம் சுரக்க, நல்ல நாடு வளமையாக செழுமையாக இருக்கட்டும். மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க. அப்ப மழை பெய்யணும், மக்கள்லாம் அறத்தை கடைபிடிச்சாதான் மழை பெய்யும். அதுவும் திருவள்ளுவர் சொல்லிட்டார் வந்து கடைசி குறள்ல சொன்னார் இல்லையா, நீரின்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. நம்முடைய ஒழுக்கத்திற்கும் அன்றாட வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கைக்கும் மழைக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லியிருக்கார்.
ஆக மக்கள் அறத்தை கடைபிடிச்சாதான் மழை பெய்யும். அந்த அறத்தை கடைபிடிக்கிறதற்கு யார் உதவி செய்யணும்னா இந்த அரசன் வந்து சரியா அதாவது இந்த அறத்தை கடைபிடிப்பவர்களை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமை. இப்போ பகவானே எதற்காக வந்து அவதாரம் பண்றாருன்னா, அவதார லட்சியம் என்ன, அவதார நோக்கம் என்ன அப்படின்னா, பரித்ராணாய சாதுனாம், இந்த தர்மத்தை கடைபிடிப்பவர்களை காப்பாற்றுவதன் பொருட்டும், இந்த தர்மத்திற்கு எதிராக நடப்பவர்களை தண்டித்து திருத்தி அமைப்பதற்கும், யுகந்தோறும் நான் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுவதற்கும் யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன்னு கிருஷ்ணர் கீதையில சொல்றார். அதே மாதிரிதான் அந்த கடவுளின் பிரதிநிதியாகி இருக்கக்கூடிய இந்த அரசனும் என்ன பண்ணும்னா, நாட்டுல வந்து சான்றோர்கள் நல்லவர்கள் அவங்க கஷ்டப்படாம இருக்காங்களா, அவங்க வந்து தர்மத்தை கடைபிடிப்பதற்கு இடையூறு இல்லாமல் இருக்கிறதா, இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கணும். ஆதியாய் நின்றதுன்னா உறுதுணையாக நிற்பது மன்னவன் கோல். அப்ப வந்து ஏதாவது நம்ம சரியா செய்ய முடியல அப்படின்னா அதுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது அரசன் வந்து அதில் தலையிட்டு அதுக்கு வந்து தீர்ப்பு வழங்குவார். அவர் அதை அப்படியே விட்டுற மாட்டார். அப்ப அரசனுக்கே என்ன இருக்கணும்னா, மக்கள்லாம் ஒழுக்கமான வாழ்க்கை வாழணும், தர்மத்தை சுவாமிஜி அப்ப ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்பார். அதாவது இன்னைக்கு வந்து நீதித்துறை சட்டம் அது இதெல்லாம் இருக்கு, தவறு செஞ்சா தண்டனை கொடுக்குறாங்க, குற்றம் இழைத்தால் கண்டிப்பா தண்டனை எல்லாம் கிடைக்குது. ஆனா குற்றம் புரியாமல் இருப்பதற்கு ஏதாவது உங்ககிட்ட வந்து வழிமுறை இருக்கிறதா? இப்போ ஒருத்தன் இருக்கான், ஒரு குடிமகன், நம்ம நாட்டுடைய ஒரு சாதாரண ஒரு பிரஜை, அவன் ஏதாவது தவறு தெரிஞ்சோ தெரியாமையோ அவன் என்ன தவறு செஞ்சாலும் குற்றம் சொல்லி இழைத்து அவன் தண்டனை கொடுக்குறீங்க. ஆனா அவன் குற்றம் செய்யாத வண்ணம் வாழ்வதற்கு நீங்க ஏதாவது வழி பண்ணிருக்கீங்களா அரசாங்கத்தின் சார்பில்னு கேட்பாரு. ஒண்ணும் கிடையாது. இருந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸும் போச்சு. இந்த விஷயங்கள் நம்ம படிக்க எவ்வளவு ஆழமா இருக்கு, எவ்வளவு வந்து இன்னைக்கு அது பிராக்டிக்கலா ரெலவெண்டா இருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்கறோம். பொருட்பால்ல இருக்கிற விஷயங்கள்லாம் இதை வந்து சரியான இதே ஸ்பிரிட்ல வந்து பள்ளி குழந்தைகளோ கல்லூரி மாணவர்களோ புரிந்து கொள்வதற்கு, அறம்னா என்ன, இந்த தர்மத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அந்த ஒரு இது ஆசிரியர்கள் எல்லாருமே சொல்றேன், சமூகத்துல முக்கியமா ஆசிரியர்கள், மாணவர்கள், அடுத்த தலைமுறை எல்லாரும் இந்த தர்ம சிந்தனை உள்ளவர்களாக விளங்குவதற்கு இந்த திருக்குறள் பாடங்கள் எப்படி நடக்கணும் நினைச்சு பாருங்க. இது வந்து பள்ளிக்கூடத்தை சும்மா 4 மார்க் வாங்குறதுக்காக திருக்குறள், இது வாழ்வியல், லேர்னிங் அண்ட் லிவிங். கற்க கசடர கற்பவை கற்ற பின் அதற்குத்தக நிற்க திருவள்ளுவர். அப்படி கடைபிடிப்பதற்குரியது இந்த சாஸ்திரம். அப்ப இதெல்லாம் நம்ம கடைபிடிக்கணும், இதெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும், கடைபிடிக்கணும்னு சொன்னா அதற்கும் அந்த அரசாங்கத்தின் உதவி, அதாவது அந்த அரசன் வந்து செங்கோன்மை உடையவனாக இருந்தாதான் இதெல்லாம் சாத்தியம். இல்லாட்டி எங்க வந்து அந்தணர் வந்து அந்த நூலை வந்து அவங்க எப்படி படிக்க முடியும், எப்படி எங்கேயோ கொஞ்சம் பேர் படிச்சுட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா கூட அதை கடைபிடிக்கிறதுல எவ்வளவு சிரமங்கள் வரும். ஒரு சின்ன நல்ல காரியம் ஒன்றும் இல்லை, நான் வந்து லஞ்சம் ஊழல்லாம் இது பண்ணாம வாழணும்னு நினைக்கிறேன், ஒரு சின்ன விஷயம் நீங்க போனீங்கன்னா எங்க போனாலும் நீங்க வந்து லஞ்சம் கொடுக்காம நீங்க இந்த காரியத்தை சாதிக்க முடியல, உலகத்துல நீங்க வாழவே ஃபிட்டு கிடையாது அப்படி சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் மாறணும். ஏதோ ஒரு சில இடத்துல தப்பு இருக்கலாம், மொத்த இதுவே வந்து கரெக்டா எப்படி ஆகும்? இந்த செல் அரிக்கிற மாதிரி நாடு முழுக்க எப்படி வந்து இப்படி நம்ம பரவ விட்டோம். சுதந்திரம் கிடைச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு, வெள்ளைக்காரன் சரியில்லைன்னு அவனை துரத்தி விட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன சொல்லித்தரமோ இல்லையோ, ஏஐ அதெல்லாம் இருக்கட்டும், இதெல்லாம் திருக்குறள், இதுல இருக்கிற உயர்ந்த அறங்கள், நான் நாளைக்கு நல்ல தலைவனா விளங்குவது எப்படி, நான் ஓரம் சாராதவனா, இந்த விஷயத்த நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தர வேண்டாமா? நான் தலைமை பண்பு மிக்கவனா விளங்கணும்னு சொன்னா முதல் விஷயம் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி அது அந்த இதுவே வரக்கூடாது. இந்த ஓரம் சாறுதலே இருக்கக்கூடாது. நடுநிலைமையா யாரு வந்தாலும் சரி, அங்க என்ன வந்து கரெக்டா என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அந்த ஆக்ஷன் எடுக்கக்கூடிய ஒரு திண்மை, மனத்திண்மை, அதுதான் செங்கோன்மை. அது எனக்கு இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மனசெல்லாம் எப்படி அதாவது நம்ம குழந்தைங்களை திங்க் பண்ணவும் விடுறது இல்லை, கையில ஒரு போனை கொடுத்துடுறோம், அதுங்க பாட்டுக்கு லாஸ்டா உட்காந்துருக்கு. இந்த நல்ல விஷயங்கள் அதுங்க போகாம நல்லா பாத்துக்கிறோம். இந்த நல்ல விஷயங்கள் மாத்திரம் போய் அவங்க சிந்திக்க ஆரம்பிச்சாங்கன்னா எப்பேற்பட்ட தலைமுறை உருவாகும். ஒன்னும் வீண் போகாது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம். சுவாமி விவேகானந்தர் சொல்வார், இந்தியா வில் பிகம் மோர் குளோரியஸ் than she was in the past அப்படின்னு சொல்வார். முற்காலத்தை விட இந்தியா இன்னும் சிறந்து விளங்கும்னு சொல்லியிருக்கார். அதெல்லாம் வீண் போகாது. மகான்கள் பெரியோர்களின் ஆசீர்வாதம் வீண் போகாது. நல்ல தலைமுறைகள் உருவாவார்கள். இப்போது இருக்கின்ற தலைமுறைகளும் சிறப்பாக இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டால், இது நம்ம சொத்து, நம்ம தாத்தா பாட்டி சொத்து மாதிரி திருக்குறள், எங்கேந்தோ வந்த விஷயம் இல்லை. நம்ம இதை படிச்சு இதன்படி வாழ்ந்தாலே நம்ம பொதுவில சமூகத்துல அறங்கள் பெருகும், அமைதி பெருகும், ஒரு ஹார்மனி இருக்கும். 4வது குறட்பா. குடித்தழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும் உலகு. குடித்தழியி கோலோச்சும் மன்னன் மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும் உலகு. உலகுனா உலக மக்கள் அனைவரும். குடித்தழியினா குடிமக்கள் அனைவரையும் அன்புடன் அரவணைத்து மக்களின் நலனில் அக்கறை உள்ளவனாக
கோலோச்சும் செங்கோல் செலுத்தக்கூடிய மாநில மன்னன். மாநிலம்னா ஸ்டேட் அர்த்தம், மாநிலம்னா பெரிய இடம், பெரிய நாடு. மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும். அடித்தழியி நிற்கும்னா அவனை சார்ந்திருந்து அவனை அண்டி நிற்பார்கள். ஏன்னா ராமாயணத்துல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை, ஒரு பாதச்சாயா பர்த்துஹு. போன வகுப்பிலே சொன்னேன்னு நினைக்கிறேன். எங்க 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 தலைவன் எங்க இருக்கானோ அங்கேயே போய் நாங்க இருக்கோம், காட்டிலேயே போய் இருக்கோம். அந்த மக்கள்லாம் அவருடைய திருவடி நிழலில் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்ட்லி அதே மாதிரிதான். குடித்தழி, அதாவது இந்த மாநில மன்னன் எப்படி இருக்கான், அதாவது இங்க வந்து சப்ஜெக்ட் முதல்ல என்னன்னா உலகு, அததான் முதல்ல போடும். உலகுனா உலக மக்கள். குடித்தழியி கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தழியி நிற்கும். குடித்தழியி அப்படின்னா மக்களை நன்றாக அன்புடன் அரவணைத்து அவங்க பிரச்சனை என்ன என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு சரியான நீதி வழங்கி, அதான் கோல் ஓச்சும் மாநில மன்னன். அந்த பெரிய அரசன் இருக்கிறானே அவனுடைய திருவடிகளில் அவனை சார்ந்திருந்து நிற்பார்கள். அப்பாடா நமக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு அவனை நன்றாக, அதாவது அவன் மீது மிகுந்த பிரியத்துடன் இருப்பார்கள். அவனை விட்டுற மாட்டாங்க, இவங்களாம் உயிரே கொடுப்பாங்க அந்த அரசனுக்காக அப்படின்னு அர்த்தம். அடுத்த குறட்பா. இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் வினையுளும் தொக்கு. இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பெயலும் விளையுளும் தொக்கு. பெயல் அப்படின்னா மழை, விளையுள் அப்படின்னா மழை நன்கு பெஞ்சு வரக்கூடிய விளைச்சல், நல்ல விளைச்சல், நல்ல மழை நல்ல விளைச்சல். தொக்கு இரண்டும் சேர்ந்து, அதாவது நல்ல மழையும் நல்ல விளைச்சலும் சேர்ந்து எங்க இருக்கும்னா இயல்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட. இயல்புலினா நன்றாக, அதாவது ஓரம் சாராதவனாக, முறை செய்து காப்பவனாக, செங்கோன்மை மிக்கவனாக, கோலோச்சும் நீதி வழங்கக்கூடிய மன்னவன் அரசனுடைய நாட்டில் இருக்கும், நாட்டின் நிலை பெற்று இருக்கும். அதாவது ஒரு அரசன் செங்கோன்மை மிக்கவனாக இருக்கிறான், அவன் நன்றாக நடுநிலைமையுடன் தீர்ப்பு வழங்குகிறான், அவன் மக்களை நன்கு அன்புடன் அரவணைக்கிறான், குடித்தழி அப்படி இருக்கான். அப்படிப்பட்ட அரசனுடைய நாட்டுல நல்ல மழை பெய்யுமா, நல்ல விளைச்சல் இருக்குமா, திருவள்ளுவர் சொல்கிறார். தொடர்ந்து நாம் இந்த அதிகாரத்தின் குறட்பாக்களை அடுத்த வாரம் சிந்திப்போம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.